தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த மழை பாதிப்புகள் குறித்த தரவுகளை பாஜக தலைமையிடம் தெரிவிக்க மாநில தலைவர் அண்ணாமலை இன்று இரவு டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அமித்ஷா, நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்க இருக்கிறார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று இரவு டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த செஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையில் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வரக்கூடிய அண்ணாமலை இன்று இரவு இங்கு சேகரிக்கப்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புகளுடைய தரவுகள் மற்றும் அனைத்து விதமான விஷயங்களையும் சேகரித்துவிட்டு டெல்லி புறப்பட இருக்கிறார். டெல்லியில் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களான அமித்ஷா மற்றும் நட்டா உள்ளிட்டவர்களை சந்தித்து இந்த ஆய்வின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்களும் மற்றும் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உள்ளிட்ட விஷயங்களை அவர் அங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய உதவிக்காக எப்படி கோருவது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான உதவிகளை கொடுப்பது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு டெல்லி செல்லக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முக்கிய தலைவர்களை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கார். அது மட்டுமின்றி 3 மாத காலம் அரசியல் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றிருந்த நிலையில் 3 மாத காலமாக தமிழகத்தில் இல்லாத அண்ணாமலை நேற்றைய முன்தினம் சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த டெல்லி பயணத்தின் போது 3 மாத காலத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற அரசியல் நிலவரங்களும் பாஜகவினுடைய செயல்பாடுகள் குறித்து அனைத்துமே பகிர்ந்து கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுவதாகவும் சொன்ன மாதிரி மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை எப்படி பெற்றுக் கொடுப்பது, எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விரிவான தகவல்களை டெல்லி தலைமையிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.